வணக்கம். இந்த காணொலியில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய லெசன் 2 வந்து பார்க்க போகிறோம். சமத்துவம் பெறுதல். இது வந்து குயிக் ரிவிஷன் வீடியோ. நீங்கள் டீட்டெயில்டாக இந்த லெசனை பற்றி படிக்கணுன்னா என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். அதில் டீட்டெயில்டாக நீங்கள் ஒரு லெசன் புரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் 6th to 9th பாலிட்டின்னு போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு இந்த ரிவிஷன் வீடியோக்கு வாங்க. புதுசாக படிக்கிறவங்க ரிவிஷன் வீடியோக்கு வர வேண்டாம். ஸோ ரிவிஷன் பண்ணுறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதும். டீட்டெயில்டாக வேணுன்றவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். முன்முடிவு அல்லது பாரபட்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது ஆகும். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பாரபட்சம் அல்லது முன்முடிவு அப்படின்னா என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது. அதே மாறா கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்முடிவு வலுவாக இருக்கும் போது மாறா கருத்து உருவாகுது. மாறா கருத்து என்பது தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருத்து தான் மாறா கருத்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. தென்னிந்தியாவில் முன்னாள் அதிபராக இருந்தவர் யாருன்னா நெல்சன் மண்டேலா. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 27 வருஷம் சிறையில வாழ்ந்து 1990ல் விடுதலை ஆயிருப்பாரு. ஸோ 1990ல் தான் என்ன பண்ணிருப்போம், அம்பேத்கர் பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாரு. அதே வருஷம் தான் இவர் என்ன ஆகுறாரு, விடுதலை ஆகுறாரு. எங்கன்னா தென்னாப்பிரிக்கால. இவர் பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டியவர். தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர். சோ நெல்சன் மண்டேலா யாருன்னு பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர். இவர் 27 வருஷம் சிறை தண்டனைக்கு பிறகு எப்போ விடுதலை ஆனார்னா 1990ல் விடுதலை ஆயிருப்பாரு. 1994ல் தென்னாப்பிரிக்காவில் எலெக்ஷன்ல போட்டிட்டு அதிபர் ஆயிருப்பாரு. அந்த வருஷம் வேணும்னா சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. சோ தென்னாப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் நெல்சன் மண்டேலா. சட்டப்பிரிவு 15(1) எதை பத்தி சொல்லுதுன்னா, மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்ற சொல்ற சட்டப்பிரிவு தான் சட்டப்பிரிவு 15(1). ஒரு சில டைம் எக்ஸாம்ல 15 மட்டுமே கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் நீங்க 15 போடலாம். 15 கொடுத்துட்டு பிராக்கெட்ல 1 கொடுத்திருந்தா அதுவும் கரெக்ட் தான். இந்த ஜாதி பாகுபாடு எதுல இருந்து தோன்றியதுன்னா வர்ண அமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ண அமைப்பு முறைன்றது நான் ஆல்ரெடி போட்ட வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஜாதி என்ற பாகுபாடு எதுல இருந்து தோன்றியதுன்னா வர்ண அமைப்புல இருந்து தோன்றியது. அடுத்து பாருங்க, இது இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் எப்படி பிரபலமாக அழைக்கப்பட்டார்னா பாபா சாஹோப் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். ஸோ இவர் அரசியல்வாதி என்ன, ஆமா, இவர் 1935ல் இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, எலெக்ஷன் நடத்த போறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இவர் ஒரு கட்சியை தோற்றுவிச்சிருப்பாரு. தோற்றுவிச்சு அந்த கட்சியில சார்பா 15 பேர் போட்டிட்டு இருப்பாங்க. 15 இடத்துலயும் வெற்றி பெற்றிருப்பாங்க. சோ அம்பேத்கர் பாத்தீங்கன்னா ஒரு சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சேம் டைம் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். இவர் எப்போ MA பட்டத்தை பெற்றார். இளங்கலை பட்டம் 1912ல முடிச்சிருப்பாரு. 15ல MA பட்டத்தை முடிக்கிறாரு. 1927ல கொலம்பியா பல்கலைக்கழகத்துல PhD பட்டத்தை பெறாரு. சோ PhD பட்டத்தை எப்ப பெறாருன்னா 1927 எந்த பல்கலைக்கழகத்துலன்னா கொலம்பியா பல்கலைக்கழகம். இந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்துல PhD பட்டம் பெறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா லண்டன் பொருளாதார பள்ளியில DSc பட்டத்தையும் பெற்றிருக்காரு. சோ PhD பட்டம் 1927ல கொலம்பியா பல்கலைக்கழகத்துல வாங்குறாரு. அதற்கு முன்னாடியே DSc பட்டத்தையும் அம்பேத்கர் பெற்றிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா அம்பேத்கர். அரசியலமைப்பின் தந்தை யாரு, இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னா அதுவும் அம்பேத்கர் தான். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக நேரு தலைமையில முதல் அமைச்சரவை அமைச்சிருப்பாங்க. அப்ப முதல் சட்ட அமைச்சராக அம்பேத்கர் பணியாற்றியிருப்பாரு.
1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து அம்பேத்கருக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நெல்சன் மண்டேலா 1920ல வந்து 1990ல வந்து சிறையில இருந்து விடுதலை ஆனாருன்னு பார்த்தோம் இல்லையா, அதே வருஷம் தான். அதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, ஞாபகம் நல்லா இருக்கும். ஸோ அதே வருஷம் தான் வந்து இவருக்கு பாரத ரத்னா விருதும் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் முக்கியமான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த பேஜில் இருக்கிறத, இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெல்சன் மண்டேலா யாருன்னா தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர். இவர் எதுக்கு வந்து புகழ் பெற்றவர்னா, தென்னாப்பிரிக்காவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்காக போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவரும் இவர். இவர் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு வந்து 1990ல விடுதலை ஆயிருக்காருன்னா 27 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு. ஸோ 1990ல விடுதலை ஆயிருப்பாரு. 94ல வந்து எலெக்ஷன்ல வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று அதிபர் ஆயிருப்பாரு. தென்னாப்பிரிக்காவுக்கு அதிபர் ஆயிருப்பாரு 1994. அந்த வருஷமும் நோட் பண்ணிக்கோங்க சைட்ல. சட்டப்பிரிவு 15(1) எதை பற்றி சொல்லுதுன்னா, மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்றதை பத்தி சொல்லுது. டாக்டர் B.R. அம்பேத்கரை வந்து பிரபலமாக எப்படி அழைக்கப்படுறாருன்னா பாபா சாஹோப் அப்படின்னு அழைக்கப்படுறோம். இவர் வந்து ஒரு சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்திருக்காரு. MA பட்டத்தை எப்ப பெற்றார் அம்பேத்கர்ன்னு பாத்தீங்கன்னா 1915. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை எப்ப பெற்றாருன்னா 1927. லண்டன் பொருளாதார பள்ளியில் என்ன பட்டத்தை பெற்றிருக்காருன்னா DSc பட்டத்தை வந்து பெற்றிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யாருன்னா அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னா அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டதுன்னா 1990ல வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, பாலின விகிதம் வந்து கல்வி அறிவு குறைந்த விகிதம் உள்ள மாவட்டங்கள் குறைவான பாலின விகிதத்துடன் காணப்படுகின்றன. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள்ல கல்வி படிப்பறிவு வந்து கம்மியா இருக்கோ அங்க பாலின விகிதமும் எப்படி இருக்கு, குறைவா வந்து இருக்குன்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி எழுத்தறிவு விகிதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி 92.14%. அடுத்து வந்து சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. ஸோ கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் வந்து சென்னை, மூன்றாவது வந்து தூத்துக்குடி, நான்காவது வந்து நீலகிரி. கன்னியாகுமரி எவ்வளோ சதவீதம் வந்து எழுத்தறிவு விகிதம் கொண்டிருக்குன்னா 92.14. அடுத்து வந்து பாருங்க, குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி 64.71%. தர்மபுரிக்கு அடுத்து வந்து அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. ஸோ இந்த பேஜில் முக்கியமான டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு குறைந்த விகிதம் உள்ள மாவட்டங்கள்ல குறைவான பாலின விகிதமும் வந்து காணப்படுது. எழுத்தறிவு விகிதம் அதிகமாக கொண்ட மாவட்டங்கள் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, சென்னை. அதிகம் வந்து கன்னியாகுமரி 92.14%. அடுத்து சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. குறைவான எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தர்மபுரி வந்து 64.71%. அரியலூர், அடுத்து வந்து விழுப்புரம், கிருஷ்ணகிரி. தர்மபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. ஸோ இந்த பாக்ஸ்ல இருக்கிறது இதுவும் முக்கியம். பாலின விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி. ஸோ பாலின விகிதத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக இருக்கு, பாலின விகிதம் எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்றதை பொறுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பாலின விகிதத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எதுன்னா நீலகிரியில 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் வந்து இருக்காங்க. ஸோ முதலிடத்துல நீலகிரி, அடுத்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி. ஸோ பாலின விகிதத்துல முதன்மையா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எதுன்னா நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி. ஸோ நீலகிரியில எவ்வளோ பாலின விகிதம் எவ்வளோன்னா 1041. குறைவான பாலின விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி வந்து பாத்தீங்கன்னா எழுத்தறிவுலையும் அவங்க தான் கம்மியா இருக்காங்க. 64% வந்து அவங்க இருக்காங்க. அதே போல பாலின விகிதமும் வந்து குறைவா யாரு இருக்காங்க, தர்மபுரி தான் வந்து இருக்காங்க 946. அடுத்து வந்து சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 வந்து என்ன சொல்லுதுன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்றதை பத்தி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான் வந்து 14.
சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான 2 முக்கிய காரணிகள் வந்து பன்முகத்தன்மைக்கு மதிப்பளித்தல் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துதல். சமுதாயத்துல சமத்துவத்தை வந்து உறுதி செய்வதற்கான 2 முக்கிய காரணிகளா என்ன சொல்றாங்க, பன்முகத்தன்மைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க, சுதந்திரத்தை வந்து உறுதிப்படுத்துதல். அது என்ன பன்முகத்தன்மைன்னா ஆல்ரெடி லெசன் 1லயே சொல்லியிருப்போம். பன்முகத்தன்மைன்னா இந்தியாவில வந்து மக்கள் வந்து வெவ்வேறு விதமான மொழிகளை பேசுறாங்க, பண்பாடுகள் வேற வேற, கலாச்சாரம் வேற வேற, அவங்களுடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேற வேற இருக்கு இல்லையா, அததான் வந்து பன்முகத்தன்மைன்னு சொல்றோம். அந்த பன்முகத்தன்மைக்கு மதிப்பு கொடுக்கணும், சேம் டைம் வந்து அவங்களுக்கான சுதந்திரத்தை வந்து உறுதிப்படுத்துதல் தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான 2 முக்கியமான காரணிகளா வந்து அது வந்து குறிப்பிடுறாங்க. அரசியலமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பு ஆகும். அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பு. பிரிவு 17 வந்து எதை பத்தி குறிப்பிடுதுன்னா தீண்டாமை வந்து ஒழிக்கிறத பத்தி கூறுது. சோ பிரிவு 17 வந்து எதை பத்தி கூறுதுன்னா தீண்டாமை ஒழிப்பை பத்தி குறிப்பிடுது. சோ சட்டப்பிரிவுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 15(1) வந்து பார்த்திருக்கோம், இனம் மொழி மதம் இதுல வந்து வேறுபாடு காட்டக்கூடாதுன்னுட்டு. 14 வந்து சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் பண்றத பார்த்தோம். 17 வந்து தீண்டாமை ஒழிப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இந்த பேஜ்ல முக்கியமான டீடைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலின விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி. நீலகிரியில எவ்வளவு பாலின விகிதம்னா 1041 1041. குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் வந்து தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். தர்மபுரியில பாலின விகிதம் வந்து 946 946. பாலின விகிதம் வந்து 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் வந்து இருக்காங்க. சட்டப்பிரிவு 14 எதை பத்தி சொல்லுதுன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்றதை பத்தி குறிப்பிடுது. சமுதாயத்தில் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான 2 முக்கிய காரணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மைக்கு மதிப்பளித்தல், சுதந்திரத்தை உறுதிப்படுத்துதல். அரசியல் அமைப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பு தான் வந்து அரசியல் அமைப்பு. சட்டப்பிரிவு 17 எதை பத்தி சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிப்பை பத்தி சொல்லுது. அடுத்து சாதனையாளர்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல அப்துல் கலாம் அவர்களை வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்துல் கலாம் அவர்கள் வந்து 1931 பிறந்து 2015 வந்து காலமாயிருப்பாரு. இவருடைய முழு பெயர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஏபிஜே அப்படின்னா அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். இவர் எங்க பிறந்தாருன்னா ராமேஸ்வரத்துல இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தவர். இவர் வந்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக வந்து பணியாற்றி இருப்பாரு. ஸோ 2002 இருந்து 2007 வரை வந்து 11வது குடியரசுத் தலைவரா பணியாற்றிருப்பாரு. மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னுட்டு இவரை அன்போட வந்து அழைக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இவர் ராமநாதபுரத்துல வந்து பள்ளி படிப்பை வந்து முடிச்சிருக்காரு. திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில வந்து பட்ட படிப்பையும், மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு DRDOன்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அங்க பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துல வந்து பணி செஞ்சிருக்காருன்றத கொடுத்திருக்காங்க. இவருடைய இளமை காலம் வந்து ரொம்பவே வறுமையா வந்து இருந்தது அப்படின்னுட்டும் தனது குடும்பத்திற்கு உதவுவதற்காக செய்தித்தாள்கள் எல்லாம் வந்து வித்து வேலை எல்லாம் பார்த்திருக்காருன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இவர் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை வந்து எப்போ அப்துல் கலாம் அவர்கள் வாங்கியிருக்காருன்னா 1997 வந்து வாங்கியிருக்காரு. சோ பாரத ரத்னா உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வந்து பெற்றிருக்காரு. பாரத ரத்னா எப்போ வாங்கினாருன்னா 1997. அம்பேத்கர் வந்து 1990 பார்த்தோம். அப்துல் கலாம் அவர்கள் வந்து 1997 வந்து வாங்கியிருக்காரு. இவர் பல்வேறு நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அதுல புகழ்பெற்ற நூல்கள்னு பாத்தீங்கன்னா இந்தியா 2020. ஸோ 2020 வல்லரசு ஆயிரும் அப்படின்ட்டு கனவு கண்டவர் இல்லையா. ஸோ அவர் வந்து இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், த லூமினஸ் பாத், மிஷன் இந்தியா போன்ற நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இவரது சிறந்த பணியால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். ஸோ இந்தியாவினுடைய ஏவுகணை மனிதர் அப்படின்ட்டு யார் அழைக்கிறோம்? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை வந்து அழைக்கிறோம். ஸோ அப்துல் கலாம் மட்டும் ஒரு வாட்டி பார்ப்போம். ஸோ அப்துல் கலாம் அவர்களுடைய
காலமன் பாத்தீங்கன்னா 1931 இருந்து 2015. இவர் எங்க பிறந்தாரு? ராமேஸ்வரத்துல. எத்தனாவது குடியரசுத் தலைவர்னா 11வது குடியரசுத் தலைவர். இவரை மக்கள் எப்படி நினைவு கூர்றாங்கன்னா மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு நினைவு கூர்றாங்க. இவர் ராமேஸ்வரத்துல பள்ளி படிப்பு முடிச்சிருப்பாரு, திருச்சியில பட்டப்படிப்பு முடிச்சிருப்பாரு, சென்னையில விண்வெளி பொறியியல் படிப்பை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்க வேலை பார்த்திருப்பாருன்னா DRDO பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துல பணி செஞ்சிருப்பாரு. பாரத ரத்னா விருது அப்துல் கலாம் அவர்கள் எப்போ வாங்கியிருப்பாருன்னா 1997. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்தியா 1920, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், த லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா போன்ற நூல்கள் அப்துல் கலாம் அவர்கள் இயற்றியது. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யாருன்னா அப்துல் கலாம் அவர்கள். அடுத்து பாருங்க இந்த பக்கம் விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த் எங்க பிறந்தாருன்னா சென்னையில ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தவர். இவருடைய தாயார் சதுரங்க விளையாட்டுல ஆர்வம் அதிகம் கொண்டிருந்ததால ஆனந்திற்கும் 5 வயதிலேயே சதுரங்க விளையாட்டை அவங்க தாய் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதுவே அவரது எதிர்கால வாழ்க்கையில் சதுரங்க வீரராக திகழ அடிப்படையாக அமைந்தது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. விஸ்வநாத் ஆனந்த் பாத்தீங்கன்னா 2000, 2007, 2008, 10, 12. ஸோ 2000, 2007, அதுக்கப்புறம் 2008, 2010, 2012 அந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா உலக சாம்பியனாக சதுரங்க விளையாட்டுல விளங்கியிருக்காரு. ஸோ வருஷம் பார்த்துக்கோங்க 2000, 2007, அதுக்கப்புறம் 2 டிஜிட்ல 2008, 2010, 2012. ஸோ இந்த வருஷங்கள் எல்லாம் உலக சாம்பியனாக விளங்கியிருக்காரு. இவர் அவருடைய 14 வயதுல உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். ஸோ 1988ல இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த். நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை 1991-92 பெற்ற முதல் வீரர். சோ ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுன்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. அப்படி வாங்கின முதல் வீரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதும் எதை சொல்றாங்க, விளையாட்டு துறையில உயரிய விருதும் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. அந்த விருது பெற்ற முதல் நபரும் விஸ்வநாதன் ஆனந்த் தான். எப்போ வாங்கியிருக்காருன்னா 1991-92. 2007ஆம் ஆண்டில் நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை பெற்றார். சோ பாரத ரத்னா விருது முதல், அதுக்கு அடுத்து பத்ம விபூஷன் சொல்லுவாங்க. சோ இது நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை 2007ல வாங்கியிருக்காரு. சோ இவரை பத்தி முக்கியமான டீடைல் என்ன, திரு விஸ்வநாதன் ஆனந்த் எங்க பிறந்தாருன்னா சென்னையில பிறந்தாரு. உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஆண்டுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா 2000, 2007, 2008, 2010, 2012. இவர் முதல்ல எத்தனை வயதுல சாம்பியன் பட்டம் வாங்கினாருன்னா 14 வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில பங்கேற்று சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு 14 வயதிலேயே. முதல் கிராண்ட் மாஸ்டர், இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் எப்போ ஆனாரு, எந்த வருஷம் ஆனாருன்னா 1988. விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது எதன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. அந்த விருதை பெற்ற முதல் நபர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த். எந்த வருடம் பெற்றாருன்னா 1991, 1992 அந்த வருடத்துல பெற்றிருக்காரு. பத்ம விபூஷன் விருதினை விஸ்வநாதன் ஆனந்த் எப்ப பெற்றாருன்னா 2007. செல்வி சே இளவழகி இவங்க பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல தான் பிறந்திருக்காங்க. இவங்க 2008ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா பிரான்சின் கேனஸ் நகர்ல பாலைஸ் தேஸ் விளையாட்டு போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஸோ பிரான்ஸ்னாலும் பிரெஞ்சுனாலும் சேம் தான். அங்க நடந்த பாலைஸ் தேஸ் விளையாட்டு போட்டியில 2008ல சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. அதே வருஷம் 2008ல தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில முன்னாடி உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடிச்சு வெற்றி பெற்றிருக்காங்கன்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ முன்னாடி கேரம் உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை எங்க தோற்கடிச்சிருக்காங்க, தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில தோற்கடிச்சு இளவழகி வெற்றி பெற்றிருக்காங்க.
அடுத்து மாரியப்பன் தங்கவேலு வந்து பாருங்க, இவர் தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டத்துல வந்து பிறந்திருக்காங்க. இவங்க தாயார் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வருமானம் வச்சுதான் இவரை வந்து வளர்த்திருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு விபத்தின் காரணமாக வந்து வலது காலில் வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டுருது. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை அப்படின்றத குறிப்பிடுறாரு. சேம் டைம் இவர் வந்து பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு ரியோ பேரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில வந்து 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்க பதக்கம் வந்து வென்றார். ஸோ இது வந்து தமிழ் புக்லையும் கொடுத்திருப்பாங்க இந்த டீட்டெயில. ரியோ பேரா ஒலிம்பிக்ல வந்து மாரியப்பன் வந்து தங்க பதக்கம் வென்றாங்கன்றது கொடுத்திருப்பாங்க. அது வந்து பார்த்துக்கோங்க என்ன போட்டி என்ன. ரியோ பேரா ஒலிம்பிக்ல வந்து T42 போட்டியில எவ்வளோ மீட்டர் உயரம் தாண்டி இருக்காருன்னா 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்க பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. ஸோ இளவழகி எங்க பிறந்தாங்கன்னா சென்னையில பிறந்தாங்க. பிரான்ஸ் கேனஸ் நகர்ல பாலிஸ் தேஸ் விளையாட்டு போட்டியில எப்போ வந்து கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றாங்கன்னா 2008. தேசிய கேரம் சாம்பியன் 2008 வந்து யார் வெற்றி பெற்றாங்கன்னா இளவழகி. யாரை வந்து தோற்கடிச்சு வெற்றி பெற்றாங்கன்னா முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடிச்சு வெற்றி பெற்றாங்க. மாரியப்பன் எங்க பிறந்தாருன்னா தமிழ்நாடு சேலம் மாவட்டத்துல வந்து பிறந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என்றதை குறிப்பிட்டிருக்காரு. இவர் எப்போ வந்து தங்க பதக்கம் பேரா ஒலிம்பிக்கில் எந்த வருடம் நடைபெற்ற பேரா ஒலிம்பிக் போட்டியில வந்து தங்க பதக்கம் வென்றாருன்னா 2016ஆம் ஆண்டு T42 போட்டி எவ்வளவு உயரம் தாண்டி இருக்காருன்னா 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்க பதக்கம் வென்றார். முன்முடிவு பாரபட்சம் என்பது வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களை பற்றி எதிர்மறையான தாழ்வு அல்லது தாழ்வான முறையில் கருதுவது ஆகும். மாறா கருத்து அப்படின்னா ஏதாவது ஒன்றை பற்றி தவறான கண்ணோட்டம் அல்லது கருத்து. பாகுபாடு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறம், வர்க்கம், மதம், பாலினம் போன்றவற்றின் அடிப்படையில ஏற்படுவதுதான் வந்து பாகுபாடு. சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிகவும் முக்கிய காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா ஜாதி அப்படின்றத சொல்றாங்க. பாலின பாகுபாடு அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாகுபாடு தான் வந்து பாலின பாகுபாடு அப்படின்றத சொல்றாங்க. மத பாகுபாடு என்பது மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனி நபரையோ அல்லது குழுவினரையோ சமத்துவமின்றி நடத்துவது வந்து மத பாகுபாடு அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்து புக் பேக் வந்து பார்ப்போம். பின்வருவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? புவியியல் வந்து பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல. ரிமைனிங் இருக்கக்கூடிய 3மே வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சத்திற்கான காரணங்கள்ன்றத குறிப்பிடுறாங்க. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள். ஸோ அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள்னு பாத்தீங்கன்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், த லூமினஸ் பார்க் அதெல்லாம் எழுதியிருப்பாரு. ஸோ அனைத்தும் இவை அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போதுன்னா 1997. விஸ்வநாத் ஆனந்த் முதல்ல வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு எப்போதுன்னா 1988. 1988. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது எப்போ வாங்கியிருப்பாரு? 1990 இருந்து 1991, 1992 வந்து வாங்கியிருப்பாரு. ஸோ இங்க இருக்கு பாருங்க 1991, 1992. ஸோ விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. ஸோ அதுவும் வேணும்னா இங்கே சைடில் நோட் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது 2 வாட்டி ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விஸ்வநாத் ஆனந்த் முதல்ல கிராண்ட் மாஸ்டர் ஆனது 1988. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வந்து 1991, 1992. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எதுன்னா கேரம். அதில் தான் 2008 வந்து உலக தேசிய கேரம் போட்டியிலையும் வின் பண்ணியிருப்பாங்க. பிரான்ஸ்ல நடந்த போட்டியிலையும் 2008 வின் பண்ணியிருப்பாங்க. அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னா 15(1). அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் எதன்னா கன்னியாகுமரி.
பாரபட்சம் அப்படின்னா பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுறது. மாறா கருத்து அல்லது ஒத்த கருத்து உருவாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடு. பாகுபாடு வந்து எது சொல்லுதுன்னா மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவதுதான் வந்து பாகுபாடு. பிரிவு 14 வந்து பாத்தீங்கன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. ஒத்த கருத்து என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது ஆகும். 1931ஆம் ஆண்டு APJ அப்துல் கலாம் அவர்கள் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து பிறந்திருப்பாரு. இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் யாருன்னா விஸ்வநாத் ஆனந்த். 1991 1992 வந்து வாங்கியிருப்பாரு. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எதுன்னா தர்மபுரி. அவ்வளவுதாங்க, இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் டேர்ம் 2ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து ரிவிஷனில் வந்து பார்ப்போம். இப்போ நான் ரிவிஷனில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A ப்ரிலிம்ஸுக்கு வந்து கவர் ஆகும். அதனால் வந்து நீங்கள் குயிக்காக ரிவைஸ் பண்ணிகிட்டே வரலாம். தேங்க்யூ.